இந்த கதை கயா ஜில்லாவோட விஜயநகரை சேர்ந்த கதை. அங்க சில பேர் பெரிய பயங்கரமான வேதாள சிலைய அங்க பழைய அரண்மனையிலிருந்து வெளியே தூக்கிக்கிட்டு போறாங்க. அந்த சிலை எதையுமே நடுங்குற அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. அப்புறம் கயிறுகளோட உதவியால அதை கட்டி இழுத்துக்கிட்டு ஏரி கரைக்கிட்ட தூக்கிட்டு போனாங்க. தாமா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், இந்த சிலையை தயவு செஞ்சு அவமானப்படுத்தி தூக்கி வீசாத. இது நம்மளுடைய கிராமம் விஜயநகரத்தோட பாதுகாவலன். என்ன நம்ம ஊரோட பாதுகாவலனா? இது டெக்னாலஜி காலம் சித்தப்பா. இன்னும் எவ்வளவு நாள் தான் மூட நம்பிக்கையோட வாழ்வீங்க? குளத்துல இந்த சிலையை தூக்கி வீசுங்க. தாமா கிட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சதும் அவனுடைய ஆட்கள் அந்த சிலைய ஏரியில தூக்கி போட்டாங்க. அந்த சிலை மெல்ல மெல்ல அந்த ஏரியோட ஆழத்துக்குள்ள போய் முழுகிச்சு. அரண்மனையில ரெனோவேஷன் வேலை ரொம்ப பிரமாதமா நடந்துகிட்டு இருந்தது. ப்ரோஸ், கொஞ்சம் சீக்கிரமா வேலையை பாருங்க. நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ரஞ்சித்தோட கல்யாணம். சரிங்க ஐயா, புரிஞ்சிடுச்சு. உங்களுடைய முதல் கிளைண்ட், அவங்கள கோபப்பட விட மாட்டேன். முதல் கிளைண்ட் தான், ஆனா என்னுடைய ஃப்ரெண்டும் கூட. நாளைக்குள்ள வேலை முடிஞ்சிடும் சார். மறுநாள் சாயந்தரத்துக்குள்ள அந்த அரண்மனையோட ரெனோவேஷன் வேலை முடிஞ்சது. தாமா அந்த பழைய அரண்மனைய இப்போ ஹோட்டலா மாத்திட்டான். அந்த அரண்மனைக்கு மேல ஒரு நேம் போர்டு போட்டிருந்தது, சந்திரகாந்த் கோட்டை. அங்க யாரோ இருக்காங்க. ரொம்ப தூரத்துல இருந்து புதருக்குள்ள இருந்து இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ராத்திரி சமயம் சந்திரகாந்த் கோட்டையில இன்னைக்கு ஒரு கல்யாணம். அங்க போர்டு கூட போட்டிருக்காங்க, சீமா வெட்ஸ் ரஞ்சித். கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க வந்திருந்த பிரியா வாஷ்ரூமுக்கு போனா. மேலே சத்தம் அங்க எதிரொலிச்சிட்டு இருந்தது. பிரியா பலபலன்ற சாரியில மந்தமான வெளிச்சத்துல இருக்கிற பாதையில வாஷ்ரூமை நோக்கி போய்கிட்டு இருந்தா. அப்பதான் லைட்ஸ் எல்லாம் மின்ன ஆரம்பிச்சது. பிரியா அது மேல பெருசா கவனத்தை செலுத்தல. அப்புறம் வாஷ்ரூம்குள்ள போயிட்டா. அவ கண்ணாடியில பார்த்த போது அவளோட முகம் ரொம்ப பயந்து போன மாதிரி இருந்தது. தூரத்துல இருந்து முணுமுணுக்கிற சத்தம் கேட்டுச்சு. அவ நாலாபுறமும் சுத்தி பார்த்தா. அங்க எதுவுமே நடக்கல. பைப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. திடீர்னு லைட்ஸ் ரொம்ப வேகமா மின்ன ஆரம்பிச்சது. கண்ணாடியில ஒரு நிழல் தெரிஞ்சது. பிரியா பயந்து போய் பின்னாடி விலகினா. பயங்கரமான பிரேதங்கள், வெளியிருந்த முகம், கருப்பு கண்கள் பிரியாவுக்கு முன்ன தோன்றுச்சுங்க. யாரது யாரது? பிரேதாத்மாக்களோட செயல்கள்னால பிரியாவோட சத்தம் அடங்கிடுச்சு. பிரேதாத்மாக்களோட விசித்திரமான முணுமுணுப்பு சத்தம் எதிரொலிச்சிட்டு இருக்கு. பிரேதம் பிரியா கிட்ட வந்துச்சு. அது தன்னோட கையால அவளோட கைய பிடிச்சுக்கிச்சு. பிரேதம் அவளை தூக்கிக்கிச்சுங்க. பிரியா அங்க சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சா. இது பிரியா கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. அது வாஷ்ரூம்ல இருந்து வருது. வாங்க போய் பாப்போம். அப்பதான் அவங்க மேல இறந்து போன புறாக்கள் மழை போல கொட்ட ஆரம்பிச்சது. அட, இந்த ராத்திரியில இறந்து போன புறாட்கள் மழையா பெய்யுது. இது அபசகுணமாச்சே. அப்பதான் லைட் எல்லாம் மின்ன ஆரம்பிச்சது. அப்புறம் மெல்ல மெல்ல சந்திரகாந்த் கோட்டையோட லைட்ஸ் எல்லாம் அணைய ஆரம்பிச்சது. இருட்டுல பிரேத ஆத்மாக்களோட சிகப்பு கண்கள் மின்ன ஆரம்பிச்சது. நாலாபுறமும் பெண்கள் கத்துற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லைட் எல்லாம் எரிஞ்சது. எல்லாரும் பார்த்த போது அந்த சந்திரகாந்த் கோட்டையில கல்யாண பொண்ணு அப்புறம் பெண்கள் மொத்தமா காணாம போயிட்டாங்க. ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இத பார்த்துட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க. சீமா, சீமா, யாராவது என்னுடைய மனைவியை காப்பாத்துங்க. அவளை பேய் தூக்கிட்டு போயிடுச்சு. என்ன இது? அந்த பேய் ஒரு பொண்ணை கூட விட்டு வைக்கல. எங்க கொண்டு போயிடுச்சு? எல்லாரும் டார்ச்சை எடுத்துக்கிட்டு சீமா மற்றும் மற்ற பெண்களை தேடி போக ஆரம்பிச்சாங்க. காட்டு பக்கம் ராத்திரி இருட்டு. அதுல காற்றோட சலசலப்பு அந்த ராத்திரியை இன்னும் பயங்கரமா ஆக்குச்சு. இந்த ராத்திரியில எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? அண்ணா, சில பெண்கள் இந்த பக்கமா போறத நீங்க பாத்தீங்களா? ஆமா, 10-12 பெண்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சபடி சுடுகாட்டு பக்கமா போயிட்டு இருந்தாங்க. இத கேட்டதும் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. அந்த மெல்லிய வெளிச்சத்தோட அவங்க எல்லாரும் சுடுகாட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அவங்க சுடுகாட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அங்க சில பேரோட டெட் பாடி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் அங்க யாரையும் காணோம். பயத்துல எல்லாருடைய கால்களும் நடுங்க ஆரம்பிச்சது.
அப்பதான் தாமா பார்த்தா அந்த இருட்டுல யாரோ மரத்துக்கு மேல உட்காந்துருக்காங்க. அங்க பாருங்க, சில பேர் உட்கார்ந்துருக்காங்க மரத்துக்கு மேல. எல்லாரும் அந்த டார்ச் மூலமா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா இருட்டு அந்த அளவுக்கு இருந்தது. டார்ச்சோட அந்த மெல்லிய வெளிச்சம் அந்த மரம் வரைக்கும் போகல. மெல்லிய வெளிச்சத்துல அந்த மரத்துக்கு மேல நிறைய கண்கள் மின்னிக்கிட்டு இருந்தது. மேல சிலர் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அங்க யார் போவாங்க? நான் போறேன், என்னுடைய மனைவிக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். ரஞ்சித் ரொம்ப தைரியத்தோட மரத்துக்கு மேல ஏறினான். பயத்துல அவனுடைய கால்கள் நடுங்கிக்கிட்டு இருக்கு. அவன் எவ்வளோ மேலே ஏறுறானோ அவனுடைய மூச்சு திணற ஆரம்பிச்சது. அவன் மரத்துக்கு மேலே போய் சேர்ந்ததும் அவன் அங்கே பார்த்தான். அங்கே கருப்பு பூனைகள் நிறைய உட்கார்ந்துட்டு இருந்தது. அதுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரஞ்சித் மேலே பாஞ்சுது. ரஞ்சித் மரத்துலேருந்து கீழே விழுந்தான். அதே இடத்துல இறந்து போனான். இதை பார்த்துட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓட ஓட சுடுகாட்டை விட்டு கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாமா தான். அந்த வேதாளத்தோட சிலையை எடுத்து வீசாதன்னு எவ்வளவு வாட்டி சொன்னேன் நானு. ஆனா நான் சொன்னது எதையுமே அவன் கேட்கல. நதியில அந்த சிலையை தூக்கி எறிஞ்சிட்டான், அதுவும் அவமானப்படுத்தி. அட, அது நம்ம கிராமத்தோட ரக்ஷகன். அட, என்ன ரக்ஷகன்? அவன் கையில பாதுகாப்புக்கு துப்பாக்கியா இருந்தது. அந்த சிலை ஒன்றும் பாதுகாவலன் கிடையாது. அதுல உண்மை என்னன்னா, அந்த சிலையை வச்சு இந்த கிராமத்து ஜனங்க என்னுடைய அரண்மனையை அடையணும்னு நினைச்சாங்க. அட, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்கப்பா. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. 10-12 பொம்பளைங்க கிராமத்துல காணோம். அவங்கள எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? இனி நாளைக்கு காலையில தேடுவோம். ஏன்னா ராத்திரியில தேடி தேடி அந்த பேய்ங்க கையாலேயே நாமளும் செத்து போயிடுவோம். எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. தாமாவும் அவனுடைய மனைவி சமீக்ஷாவும் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தாமா சத்தம் போட்டு கத்தினான், என்னுடைய சமீக்ஷாவை விடு விடு. நான் இங்கதான் இருக்கேன், என்ன ஆச்சு? நான் ஒரு கனவு கண்டேன், யாரோ உன்னை கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் அந்த அறை முழுக்க யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. தாமா எதிர்க்க இருந்த அலமாரி கண்ணாடிய பார்த்தா. அவனுக்கு அங்க ஒரு பேய் தெரிஞ்சது. அதோட முகம் மங்களா இருந்தது. அங்க பாரு பேய் பேய், உன்னை அதை கொண்டு போயிடும். சமீக்ஷா, மறைஞ்சிக்க மறைஞ்சிக்க. அப்பதான் கண்ணாடி உடைய ஆரம்பிச்சது. அதுல இருந்து பேய் வெளியே வந்தது. அப்புறம் சமீக்ஷாவை தூக்கிக்கிட்டு போச்சு. சமீக்ஷா, சமீக்ஷா. தாமா கத்திக்கிட்டே வெளிப்பக்கம் ஓடி வந்தான். வெளியே போய் அவன் பார்த்த போது அங்க நிறைய பேர் டார்ச்சை எடுத்துக்கிட்டு யாரையோ தேடிட்டு இருக்காங்க. என் மனைவி இந்த பக்கமா போனதை நீங்க பாத்தீங்களா? நாங்க எல்லாரும் அவங்கவுங்க மனைவிகளை தான் தேடிட்டு இருக்கோம். கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருமே காணாம போயிட்டாங்க. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க மனைவி, மகள், மருமகளை தேடிக்கிட்டு போறாங்க. ராத்திரி பகலை ஒன்னாக்கினாங்க. கிராமம், காடுன்னு எல்லா இடத்துலையும் தேடினாங்க. தேடி தேடி 4 நாள் கடந்தது. ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு பெண்களும் கிடைக்கல. இது ராத்திரி சமயம். அவங்க எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போய் காட்டில் போய் உட்காந்துருந்தாங்க. அப்போதான் இவங்க பார்த்தாங்க, கிராமத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் இருட்டில் இருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதோ என் மனைவி வந்துட்டா, அதோ பாருங்க என் பொண்ணு வந்துட்டா. கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவங்களோட மனைவி, பொண்ணுங்க, மருமகள் திரும்பி வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் அவங்க மனைவி, அவங்க பொண்ணு, மருமகளை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. தாமா அவனுடைய ரூம்ல உட்கார்ந்துருந்தான். அப்புறம் அவனுக்கு முன்னாடி அவனோட மனைவி சமீக்ஷா தலையை குனிஞ்சபடி உட்காந்துருக்கா. வந்ததுல இருந்து நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? தாமா கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம சமீக்ஷா போய்கிட்டே இருந்தா. அப்போதான் தாமா அவளோட கையை பிடிச்சான். தாமா அவளோட கையை பிடிச்சதுமே சமீக்ஷா தலை நிமிர்ந்தா. அவளுடைய கண்கள் தலைகீழா இருந்தது. இதை பார்த்துட்டு தாமா ரொம்ப பயந்து போயிட்டான். அப்போதான் சமீக்ஷா ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சா. என்ன ஆச்சு சமீக்ஷா? எனக்கு சாப்பிட மாமிசத்தை கொடு. ஆனா நீ வந்துட்டு வெஜிடேரியன் ஆச்சே. எனக்கு இல்ல, என் பிள்ளைக்கு மாமிசம் வேணும்.
ஏன்னா குழந்தையா நீ பிரெக்னெண்டா இருக்கியா? ஆனா குழந்தைக்கு எதுக்கு மாம்சம்? தாமா தன்னுடைய மனைவியோட விசித்திரமான நடவடிக்கையை பார்த்து அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். டாக்டர் மேடம், முதல்ல என் பொண்டாட்டிய பாருங்க. அவ வித்தியாசமா நடந்துக்கிறா, ரத்த வாந்தி எடுக்கிறா, தான் குழந்தைக்கு மாமிசம் வேணும்னு கேட்கறா. ஆனா அவ பிரெக்னெண்டா கூட இல்ல. இது உங்க பொண்டாட்டிக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. உங்க கிராமத்தை சேர்ந்த இன்னும் நிறைய பெண்கள் இங்க வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான். ஸோ சொனோகிராஃபி பண்ணி ஆகணும். உண்மையிலே பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க டாக்டர் தாமாவோட மனைவிக்கு சொனோகிராஃபி பண்ணாங்க. அதுல அவங்க பார்த்த போது வயிற்றுல குழந்தை இருந்தது. ஆனா அது ஒன்றும் சாதாரண குழந்தை இல்ல, ஒரு தீய சக்தி குழந்தை. ஏதோ மரணத்தோட ஒரு சின்ன தூதுவன் போல இருக்கான். அதோட முகம் என்னமோ குழந்தை முகம், ஆனா கண்ணெல்லாம் கருப்பா இருக்கு. அந்த சின்ன விரல்கள்ல கூர்மையான நகங்கள் இருக்கு. இது ஒன்றும் சாதாரண குழந்தை இல்ல, ஏதோ தீய சக்தி வாய்ந்த குழந்தை. என்ன? டாக்டர் விஜயநகரை சேர்ந்த எல்லா பெண்களுக்கும் சோனோகிராஃபி பண்ணாங்க. எந்த பெண்கள்லாம் காணாம போனாங்களோ அவங்க எல்லாரோட வயிற்றுலையும் தீய சக்தி குழந்தை வளர்ந்துட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க. ஆக்சுவலா எல்லாருடைய கர்ப்பத்திலையும் வளர்ந்துட்டு இருக்கிற இந்த தீய சக்தி குழந்தை யாரோடது? அந்த கிராமம் மொத்தமும் தீய சக்திகளோட ராஜ்யம் நடக்குமா? வேதாளத்தோட அந்த சிலையோட ரகசியம்தான் என்ன? உண்மையிலேயே அந்த வேதாள சிலைங்கிறது கிராமத்தோட ரட்சகனா? இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட இணைந்து இருங்க தாமாவோட அடுத்த பகுதியில்.